अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुर्रि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரில் 22ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இளைஞர்களும் இளைஞிகளும் காதல் என்ற பெயரிலே அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு எல்லை மீறி செல்வது எப்படி தவறானது, அதற்கு எந்த மாதிரியான தீர்வுகள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல பல குடும்பங்கள்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை, கணவன் மனைவியருக்கு மத்தியில இல்லற வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் போவது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நம்ம மனக்குழப்பத்தில் கண்டிப்பா இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சனையை மையமாக வைத்து நிறைய முஸ்லிம் சகோதரர்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் போலி மருத்துவர்கள்ட்ட போய் தங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் இழந்து பலவிதமான கேடுகளை தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமான சில அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்கி வைத்திருந்தார்களே, ஆனால் பெரும்பாலான ஒரு 90% பிரச்சனை அவங்களே சரி பண்ணி கொள்ளலாம். சில குறைபாடுகளை நினைக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இல்லறத்தை பற்றி அறியாமை, சில தவறான ஒரு புரிதல்கள், இது மாதிரியான காரணத்தினாலதான் இதெல்லாம் ஏற்படுகிறது. இது உங்களுக்கு தேவையற்றதாக சிலருக்கு தோன்றினாலும், இது இந்த குழப்பத்திற்கு தீர்வு என்ற தலைப்பில் இதையும் நம்ம விளக்கித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, சில சகோதரர்கள் அது சம்பந்தமாக மின்னஞ்சல் மூலமாக எல்லாம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இளைஞராக இருக்கும் பொழுது நான் தவறான முறையில் நடந்துட்டேன், அதுக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, இதெல்லாம் இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் நீங்கள் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யறாங்க. நேற்று இதை கேட்டுட்டு இன்னைக்கு மெயில்ல சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யற காட்சியை பார்க்கிறோம். முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண்களுடைய உணர்வுகளையும் பெண்களுடைய உணர்வுகளையும் சமமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள், ஒரு அதிருப்தி, ஒரு சோகம், ஒரு கோபம், இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அது நாட்டம் வராது. இப்ப இளைஞர்களா இருக்கிற நேரத்தில் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, தப்பான வழியில போயிருவாங்க. இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தவறான சில கெட்ட நண்பர்களை சவகாசம் வைத்துக் கொண்டு தவறான ஒரு வழிக்கு போய் விடுவார்கள். அப்படி தவறான வழிக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு விபச்சாரிட்டையே அவர்கள் போய் இந்த மாதிரி தப்பாக நடந்தாங்கன்னு வைங்க. அப்ப அவர்கள் ஒரு பூரணமான ஒரு இன்பத்தை அவங்க அடைய முடியாது. ஏனென்றால் அவன் பார்த்துருவானோ, இவன் பார்த்துருவானோ, தெரிஞ்சிருமோ, இந்த பதட்டம். இந்த பதட்டத்தின் காரணமாக அவங்களுக்கு என்னவாக அதுல ஒரு தோல்வி மனப்பான்மை மாதிரி வந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படித்தான் ஆகும், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போய் அதனால அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னு என்ன நினைச்சிருவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பதட்டம், பயம், அது கவலை, இதுகெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த விதமான தூண்டுதல் முழுமையாக இருக்காது. உணர்வுகள் தூண்டப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், முழுமையான பதட்டம் அதெல்லாம் என்ன செய்யும், அதை குறைக்கும். அப்ப இந்த மாதிரியாக சில பேர் சுய இன்பம்ங்கிற இளமை பருவத்தில் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தலைப்புல நம்ம போகல, அதெல்லாம் செய்யலாமா கூடாதா, விபச்சாரம் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இது யாருக்குன்னு கேட்டா செஞ்சவங்களுக்கு தீர்வு. செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தனியா என்ன செய்வோம், விலக்கிக் கொள்வோம். ஆனால் அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சுய இன்பம் செய்தால் உனக்கு எல்லாமே சத்தெல்லாம் போய்விடும், உனக்கு ஒண்ணுமே இருக்காது, உனக்கு கல்யாணம் பண்ணா நீ உட்பட மாட்டேன்னு சில டிவியை திறந்தவன சில போலி வைத்தியர்கள் பயன் பண்ணுவாங்க. போலி வைத்தியம் என்ன செய்வாங்க, சின்ன வயசுல நீங்கள் இளமை வீணாக்கி விட்டீர்களா, சத்துல வீணாக்குற விஷயம் அது பாட்டுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, ரத்த மாதிரி தான் அது, விளங்குதா, எதுவும் வீணாவெல்லாம் ஆகாது.
அப்ப நீங்கள் இளமையில இந்த மாதிரி செய்து உங்களுடைய சக்தியெல்லாம் இழந்து விட்டீர்களா, உங்களுக்கு நாங்கள் தீர்வு தர்றோம், யாரும் இழக்கிறதுலாம் கிடையாது. விளங்குதா? இந்த மாதிரி கெட்ட செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால் அவனுடைய அந்த ஆண்மையில ஏதாவது குறைபாடு ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது. ஆனால் இந்த தவறான செயல தவறான முறையில் அணுகும் பொழுது அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மனைவியோட முறையாக கணவன் மனைவிங்கிற முறையில பாதுகாப்பான முறையில பதட்டம் இல்லாத முறையில அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறார்களோ, முழு நிறைவு அவர் ஆணை அடைகிறானோ அந்த மாதிரி இதுல எல்லாம் அடைய முடியாது. ஏன்? இந்த பயம் பதட்டம் எல்லாம் அவனை கெடுக்கும். அது மாதிரி நம்ம ஃபெயிலியர் ஆயிருமோ, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷப்படுத்த முடியாம போயிருமோன்னு பயந்து கொண்டே சில பேர் கல்யாணம் வேணாம்கிட்டே இருப்பான். அவன் நமக்கு ஒண்ணு நம்மகிட்ட கோளாறு இருக்கும்லாம் நினைப்பான். ஆனா கோளாறு இருக்காது, அவங்ககிட்ட எந்த விதமான கோளாறும் இருக்காது. இதை பத்தி தப்புந்தவருமாக இந்த வைத்தியர்கள் எல்லாம் போட்டு அவனை குழப்பி விட்டு மாத்திரை லேகின்னு விற்கிறதுக்காக வேண்டி குழப்பி விட்ட உடனே இந்த மாதிரி பதறி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது ஒரு நேரத்தில் அது மாதிரி இருக்கிறதுனால இப்படி எப்பவும் இருக்கும்னு நினைச்சக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனால இது இல்லற வாழ்க்கையை பாதிக்குமான பாதிக்காது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது ஒரு பக்கமா இருந்தாலும் அது மாதிரி நம்ம செய்து விட்டோமே என்று பயப்படக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணலாமா, அதனால பாதிப்பு இருப்போம், அந்த மாதிரி இங்கேயும் ஏற்பட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு எண்ணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது உடற்கூறு ரீதியாகவும் சயின்டிபிக்காகவும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த விஞ்ஞானத்தை போய் கேட்டாலும் சரி, எந்த ஒரு உடற்கூறு வல்லுநர்கிட்ட கேட்டாலும் சரி, இதனால எல்லாம் இந்த நாட்டு வைத்தியன் ஏமாற்றக்கூடியவர்கள்ட்ட தான் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர இதுல எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்பதை வழங்கிக் கொண்டால் அந்த வகையான மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிடும். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இதேதான் பிரச்சனை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனால் மனைவியோடு சந்தோஷமா இருக்க முடியும். இப்படித்தான் அதிகமான பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான பேர்கள் மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அமைப்புகள் அதுகள்ல ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள்னாலதான் நல்ல ஒரு ஆண்மை உள்ள ஒருத்தன் கூட குடும்ப வாழ்க்கையில சரியாக ஈடுபடாமல் இருக்கிறான். அது ஒரு குறைபாடாகவே இந்த மனைவி கருதுகிற அளவுக்கு என்ன செய்யுது, நிலைமை மாறி விடுகிறது. அது என்ன மாதிரியான சூழ்நிலை? இப்ப கணவன் மனைவி என்று இருந்தார்கள் என்று சொன்னா அவங்க அந்த நேரத்தில் இவனுக்கு அந்த உணர்வு ஆசையெல்லாம் தூண்டக்கூடிய வகையில மனைவி நடந்து கொள்ள வேண்டும், தனிமை இருக்க வேண்டும், டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருந்தா தான் ஒரு ஆணுக்கு சரியான முறையில் அவனுக்கு ஒரு ஆசைப்பட முடியும். அதுல ஏதாவது குறை இருக்கிறதுனால எத்தனை பேர் இந்த கவுன்சிலிங் வர்றாங்க, விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா என்னவாக அதுல அவங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு ரூம்ல படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்ல, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்ல, ஆள் சரியில்லை இப்படின்னு கொண்டு விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவங்க எல்லாமே சரியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உடைச்சியும் பேச இயலாது, மூடலத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இவனுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் இவன் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த மாதிரி நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் தூண்டப்பட்டாதான் ஆண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு வருங்கிறது விளங்கி அவங்க கொஞ்சம் ஒரு வாசனை திரவியங்கள்லாம் பூசி நறுமணமாக இருந்து நல்ல சுச்சுவேஷன் எல்லாம் உண்டாக்கி வைக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்யறது கிடையாது. அதுகள்லாம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு சந்தோஷமா இல்லைன்னா ஒரு விருப்பத்தான் இருக்கும். வாழ்க்கையில் என்ன செய்யாது, அவங்களுக்கு ஒரு பூரணமான இன்பங்கள்லாம் கிடைக்காது. அதனால இந்த இல்லற வாழ்க்கைங்கிறதுல திருப்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய 90% குடும்பங்கள்ல இவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ற பிரச்சனைகளா இருக்கும். சில அறிவுரைகளை கொண்டு அதெல்லாம் சரியாகிவிடும். மருந்து மாத்திரை எல்லாம் தேவையே கிடையாது. சில விஷயங்கள்ல அவங்க கோளாறு பண்ணிருப்பாங்க, சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதே மாதிரியான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மெத்தேடுகள்ல கூட சில முறைகள் அறியாத காரணத்தினால கூட அவங்க என்ன செய்வாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. இது மாதிரி உள்ளவர்கள் வெக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யணும், கணவன் மனைவியாக சரியான இடத்துல ஒரு கவுன்சிலிங் போய் அடைந்து கொண்டு சொன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதான் இது இதுலயே இந்த சால்வ் பண்ண இயலாது. ஏன்னா இது தனித்தனி நபருக்கு தனித்தனி அட்வைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆம்பளை 50 வயசானாலும் 60 வயசானாலும் அவனுக்கு அந்த பிரச்சனைகள் அவனுக்கு எந்த குறை இருக்காது. அவனுக்கு எல்லா விதமான ஈடுபாடுகளும் செய்ய முடியும். ஆனால் இது சம்பந்தமான அறிவு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அறிவு இல்லாட்ட கூட பரவாயில்ல, தப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஒன்னும் தெரியாம இருந்து ஆடு மாடெல்லாம் தெரிஞ்சுட்டா இருக்குது, ஒன்னும் தெரியாம இருந்து அது பாட்டு கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த மாதிரி இதை சொல்லி தர்றோம்னு சொல்லி உனக்கூட கொண்டு சொல்லி கொடுத்து இல்ல அதெல்லாம் சொல்லி கொடுத்து தப்பா விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினாலதான் இது நிறைய பேருக்கு என்ன செய்யறது, இல்லறம்ங்கிறது ஃபெயிலியரா இருக்கு. இல்லறம்ங்கிற பேருக்கு தான் இருக்கே தவிர ஒரு முழுமையாக 2 பேரும் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பது இல்ல. இது மாதிரியான காரணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்.
அதே மாதிரி வந்து சில இந்த தாம்பத்தியத்தை இல்லறத்தை பாதிக்கக்கூடிய சில நோய்களாலையும் நல்லா இளமையில கல்யாணம் பண்ண புதுசுல நல்லபடியாக சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா ஒருத்தருக்கு சக்கரை நோய் வந்துருச்சுன்னு வைங்க, சுகர் வந்து அதிகமா ஏறி போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தில் என்ன செய்ய முடியாது, அவங்களால வந்து ஜொலிக்க முடியாது. அந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவது வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி மது பழக்கம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா என்னவாயிரும், முதல்ல அடிக்கிறது அதான் அடிக்கும். அதாவது ஆண்மைய மதுவுக்கு தனியா வச்சிருக்கோம், மதுவுக்கு அது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? முஸ்லீம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான், மது போதை புகை எல்லாம் செய்யறான், அது ஒரு நாளைக்கு இன்ஷால்லா வச்சுக்கிறோம். அப்ப அதிகமான மது பழக்கம் உள்ளது, அதிகமான பிரஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, இது மாதிரி அதற்கு கெடுக்கக்கூடிய மாத்திரைகள் அதிகமா தாறுமாற என்ன செய்கிறது, மாத்திரைகள் சாப்பிடுறது. நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னு வைங்க, வந்துட்டு போற நோய்னா பிரச்சனை இல்ல, சில நோய்கள் நாள்பட்ட ஒரு நோய் இருக்குன்னா என்ன செய்யும், அது பெருசா பாதிச்சிடும். நாள்பட்ட நோய்னா ஒரு கால் வலி வருதுன்னு வைங்க, வருஷ கணக்கில் கால் வலி இருந்தா அவனு அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அதுல வந்து ஒரு நாட்டம் அதிகமா இருக்காது, அது உடல் ஒத்துழைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. வலிப்பு நோய் வரக்கூடியவங்க, மூளையில பாதிப்பு ஏற்பட்டவங்க, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் மருத்துவ ரீதியான விஷயங்கள். இதுக்கு வந்து இதுக்கு உள்ள மாற்று சிகிச்சை முறையெல்லாம் கையாளணுமே தவிர இது கவுன்சிலிங்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீரிழிவு நோய் எடுத்துக்கணுங்க, அவருக்கு என்னத்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் பிசிக்கல் ஆள் சரியில்லையே, உடல் ரீதியா ஒரு ஆள் சரியில்லாமல் இருக்கிறாரு. வலிப்பு நோய் அடிக்கடி வரக்கூடியவராக இருந்தால் அது உடல் ரீதியா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது, இருக்கிற லெவல்லையாவது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகணும். நாளுக்கு நாள் 150, 200, 300, 400 போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னவாகாது, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பேருக்கு தான் இருக்குமே தவிர இருக்கவே இருக்காது சொல்ல போனா. அந்த மாதிரி அதிகமாக அதெல்லாம் பாதிக்கும். அப்ப அதுக்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காரணத்திற்காக இருக்குமே ஆனால் சில குறைபாடுகள் மருத்துவ ரீதியாக அதை வந்து சக்கரை நோயெல்லாம் முழுசா குணமாக்க இயலாது. எந்த நிலையில நீங்க சிகிச்சைக்கு போறீங்களோ அதோடு நிறுத்திடலாம். 150 சர்க்கரையில போயிட்டு இருந்தீங்கன்னா 150 என்ன செய்யலாம், அதிகமாகாம உணவு கண்ட்ரோல்கள் பண்ணி அதை மறுபடியும் மெடிசன்கள் ஏதாவது ஒரு வகையான மாத்திரைகளை போட்டு என்ன செய்யலாம், அந்த இடத்தை தக்க வச்சிடலாம். வந்ததை குறைச்சலாம் எடுக்க இயலாது. 1-2 வைத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேருக்கு ஆகுது, சில பேருக்கு ஆகலங்கிறாங்க. அல்ல நாட்டினா அது மருந்து கண்டுபிடிக்கவும் செய்யலாம். அப்ப இந்த லெவல்ல நிப்பாட்டிக்கிட்டோம் என்று சொன்னால் அதே கண்டிஷன்ல அதிகப்படுத்தாமல் வைத்திருக்கும் பொழுது பழையபடி அந்த இழந்த சில சக்திகளை என்ன செய்ய முடியும், திரும்ப பெற முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால இது உடனே வச்சு விவாகரத்து, உடனே பிரிகிறது, உடனே எனக்கு நீ வேணா உனக்கு நான் வேணான்னு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது. டோட்டலா அன்பிட்னு வந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், இது சரியே வராது, இந்த பொம்பளை வாழ்க்கைக்கு தகுதி இல்ல, இந்த ஆம்பளை வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா தான் அப்படி ஆகுமே தவிர வாழ்க்கையுடைய அந்த ரகசியங்களை விளங்கி கொள்ளாத காரணத்தினால நீங்க ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் இருக்கிறது. அவங்க என்ன மாதிரி இருக்காங்க என்பதை வந்து என்ன செய்யணும், சரியான ஆட்கள்கிட்ட வந்து அதை பரிமாறிக் கொள்வார்களே ஆனால் அதுக்கு உரிய நல்ல தீர்வுகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருப்பதற்கெல்லாம் ஆலோசனைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதுல இவ்வளவு சொன்னா போதும். குடும்பவியல் கொஞ்சம் விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற தலைப்புலையும் இது சம்பந்தமா ஓரளவுக்கு தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம். ஒரு மாதம் சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலான்ல குடும்பவியல்ங்கிற தலைப்புல சொல்லி இருக்கிறோம். அதுல நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து இந்த தாம்பத்தியம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு மூடலான தீர்வு தான் இது. அதுக்கு விரிவான தீர்வா என்ன செய்ய முடியாது, ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்காத காரணத்தினால் ஆளாளுக்கு தனித்தனியா தான் சொல்லணும். ஒருத்தர் ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இந்த அளவுக்கு நீங்கள் மனசுல உறுதி எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் எல்லாமே சரியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வந்து இதை விட்டு இந்த டாபிக் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக பிரச்சனை என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள். இது அல்லாம மன நோயின்னு ஒண்ணு இருக்குது. இதுதான் மன அழுத்தம். நம்மளோட பிரச்சனை பாதிச்சு அதனால ஆகுறது. சில மனசுல வந்து நோய் வந்துவிடும். மன நோய்ங்கிறாங்க இல்லையா, இது அழுத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மன நோயின்னு ஒரு வகை வந்து மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதிகம்